ஸோ கிணத்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிட்டு வந்ததுனால ரெண்டாவது தடவை போகிறதுக்கு ரிவர்ஸ் ஸ்ட்ராட்டஜி வச்சு ரெடியாக இருக்கும் போது அவருக்கு திருப்பி 2 மாதம் கழிச்சு ஒரு டெலிகிராம் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெரிய மலைன்னு சொல்லிட்டு ஏலகிரி மலையிலேருந்து 1.5 மைல் தள்ளி போனால், அதாவது இன்னும் 1500 ஃபீட் ஹையாக போனால், ஆல்டிட்யூட்ல ஹையாக போனீங்கன்னா ஒரு கிராமம் இருக்கு. இந்த பெரிய மலையில வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருக்கு. அந்த லேக்கா ஒரு சின்ன வாட்டர் ரிசர்வர் மாதிரி இருக்கு. அங்கே வந்து ஒரு பொண்ணு தண்ணி எடுக்கிறதுக்கு போயிருக்கு. அந்த பொண்ணா இந்த லெப்பர்ட் வந்து வேட்டையாடிடுச்சு. இதை கேள்விப்பட்ட கிணத்து திருப்பி அந்த ஏலகிரி ஹில்ஸ்க்கு வந்து விரைந்து போறாரு. அவரோட காட்டேஜ்ல திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஹெட்மேனை போய் பார்க்குறாரு. ஹெட்மேன் அந்த இடத்துக்கு கூட்டு போறாரு. இங்கே தான் நீங்க கிணத்தோட டிடெக்டிவ் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டணும். அந்த இடத்துக்கு போய் அவர் அந்த இடத்த வந்து விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறாரு. எப்படி வந்து ட்ரீஸே இல்லாம எப்படி வந்து அந்த பொண்ணை அதை ஹண்ட் பண்ணிருக்குன்னு யோசிச்சு பார்க்குறாரு. இன்னொன்று அவருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன புரியுதுன்னா, இந்த லெப்பர்ட் ரொம்ப போல்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா டைகர் மாதிரி டே லைட்லேயே ஹண்ட் பண்ணுது. வழக்கமாக லெப்பர்ஸ் வந்து நைட்டில் தான் ஹண்ட் பண்ணும். அண்ட் ட்ரீஸ் வந்து இருந்தால் தான் ஹண்டிங் வந்து அது ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா மேலே இருந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணும். சுற்றி முற்றி பார்க்குறாரு, எங்கேயுமே ட்ரீஸ் கிடையாது. ஸோ எப்படி ஹண்ட் பண்ணணும்னு யோசிக்கும் போது அவருக்கு ஐடியா வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த புஷஸ் கிட்டத்தட்ட 1.5 அடி 2 அடிக்கு வளர்ந்துருக்கு அந்த புஷஸ் சுற்றி இருக்குது. ஸோ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, அந்த லெப்பர்ட் வந்து ஏதோ ஒரு புஷஸ்ல இருந்து உட்காந்து இந்த பொண்ணை பார்த்துட்டே இருந்திருக்கு. அப்போ வந்து அந்த பொண்ணு தண்ணி எடுக்கும் போது அதை நோட் பண்ணிட்டே இருந்து டக்குன்னு அந்த பொண்ணை வந்து பிடிச்சி தூக்கிட்டு போயிருக்கு சாப்பிட்றதுக்கு முடிவு பண்ணுறாரு. அண்ட் புஷஸ்ல வந்து ஒரு அனிமல் ட்ராக் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து ஃபுட்பால்ஸ் உங்களுக்கு கிடைக்காது, எந்த விதமான ட்ரையல்ஸும் இருக்காது. ஸோ ஆனால் அப்படியே வந்து கிணத்தை ட்ராக் பண்றாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிணத்துக்கு வந்து ஆக்சுவலி வைல்ட் அனிமல்ஸ் கூட இருந்து அந்த டிஃப்ரெண்ட் ஸ்மெல்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ வந்து அந்த புஷஸ்குள்ள போகும்போது ஒரு இடத்துல மட்டும் அந்த லெப்பரோட சென்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. காரணம் வந்து அந்த லெப்பர்ட் வந்து அங்கே தான் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அந்த லீவ்ஸ்ல வந்து அதோட சென்ட் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்தது. இந்த சென்ட் அதோட டிஸ்கிரைப் பண்ண முடியல. பட் ஒரு காட்டுக்குள்ளேயே வாழ்ற ஒரு மனிதன் பிளஸ் காட்டை ரொம்ப நேசிக்கிற மனிதர்களுக்காக இந்த சென்ஸ் கொஞ்ச நாள் கழிச்சு ஹண்டிங் வந்து டெவலப் ஆகிடும். ஸோ ஹி ஸ்மெல்டு த லெப்பர்ட், அதுதான் உண்மை. ஸோ ஹி கம் டு த ஐடியா, இந்த லெப்பர்டை நான் வேட்டையாடணும்னா இதை நேருக்கு நேரம் நான் வேட்டையாடணும் அப்படின்னாலும் இந்த புஷஸ் தான் நான் யூஸ் பண்ணியான்னு முடிவு எடுக்கிறாரு. ரொம்ப ஒரு கஷ்டமான ஐடியா வந்து அவர் முடிவு பண்ணாரு. இந்த ஐடியா என்னன்னு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, த மேன் ஈட்டர் ஆஃப் ஏலகிரின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோவில் வந்து அது என்ன ஐடியா உங்களுக்கு எல்லாம் தெரியும். தேங்க்யூ ஸோ மச்.